காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது டெல்லியில நடைபெற்று வருகிறது. இது பற்றி மேலும் நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கின்றார். திரு துரை கருணா, இந்தியா கூட்டணிக்கு இப்போது சரியான ஒரு பாதை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எதிர்கட்சி பொறுப்பிலே அப்படியே இருந்து 5 ஆண்டுகள் சரியான எதிர்கட்சியா செயல்படுவதா, அல்லது இன்னும் பல முயற்சிகளை எடுத்து எப்படியாவது ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இந்த முறை மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்காங்கப்பா. மீண்டும் மோடி தலைமையில என்டிஏ ஆட்சி அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டு கடிவாளத்தை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த ஆட்சியை செம்மைப்படுத்துவதற்கு நேர்வழியில் கொண்டு செலுத்துவதற்கு நீங்கள் பிரதான எதிர்கட்சியாக இருந்து சரியாக முறையாக செயல்படுங்கள் என்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கோடு மக்கள் இந்த தீர்ப்பை அளிச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். ஓகே, அவர்கள் பாஜக அணியினரும் எதிர்பார்த்தது மாதிரி 400க்கும் மேற்பட்ட இடங்கள் அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள் என்று எதிர்கட்சி செய்த குற்றச்சாட்டுக்கு இனி இடம் இல்லை. அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணி செயல்படும் என்று நம்பலாம். ஏற்கனவே அமைச்சரவை கூடி குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த அமைச்சரவையினுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான அந்த முன்முயற்சியை பாஜக என்டிஏ அணி எடுத்துட்டு வருது. நிதிஷ்குமார், நம்ம சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அந்த தோழமை கட்சியினரும் ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டோம் நம்ம. எனவே அவர்கள் தான் ஆட்சி அமைப்பதற்குரிய உரிமையை கோருவதற்கு முழு உரிமை படைத்தவர்கள். அந்த வகையில அவர்கள் ஆட்சி அமைத்தால் இந்தியா கூட்டணி ஒரு 40-50 பேர் எப்படியாவது இழுத்துட்டு நம்ம ஆட்சியை பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஆயாராம் காயாராம் அரசியலை கைவிட்டு ஒரு பிரதான சரியான முறையான எதிர்கட்சியாக செயல்படுவதற்குரிய அந்த நடைமுறையை தான் கடைபிடிக்கணும். அந்த பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த கூட்டணியை பொறுத்த அளவுல கருதுறேன். ஓகே, ஆனா ஒரு பார்வை இருக்குல்ல, ஏன் அப்படி முயற்சி செய்யக்கூடாது? இதே பிஜேபியா இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க முயற்சிகளை செஞ்சு ஆட்சியை அமைச்சிருப்பாங்க. கோவால எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தாங்க, நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப ஏன் காங்கிரஸும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சிலர் கேக்குறாங்கல்ல. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு தீர்வாகாது. அவங்க செஞ்சாங்க நானும் செய்யறேங்கன்னா மக்களுடைய மதிப்பை இழக்கக்கூடிய நிலைமை வந்துடும்ல. அதனால அந்த அணுகுமுறை என்பது சரியானதா இருக்காது. நீங்க சக்சஸ் பண்ணலைன்னா மறுபடியும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு 6 மாசம் 1 வருஷத்துல கவர்மெண்ட் போய் அப்படி உள்ள போய் அப்படி இதான் ஆமா. ஆமா, எனவே நிச்சயமாக பிரதான எதிர்கட்சி என்கிற நிலையில் செயல்படுவார்கள் நம்பலாம். ஓகே, ரைட். நன்றி திரு துரை கருணா. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.